إن الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وأرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليهم الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் தூணில்லா வானத்தை தூக்கி நிறுத்திய வல்லோன் ரப்புல் ஆலமீனுக்கே என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நின்று நிலவட்டுமாகுக. அவனுடைய சாந்தியும் சலவாத்தும் அண்ணலும் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியருள் பூமான் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபதாபிஈன்களின் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு வீட்டு இருக்கக்கூடிய இன்னும் இங்கு வருகை தர இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் இந்த முஹல்லாவாசிகள் ஊர் மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் ஸலவாத்தும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என துஆ செய்தவனாகவும் ஸலாத்தின் காணிக்கையாம் ஸலாத்தினை கூறி அதனுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உம்மத்திற்கென்று பலவிதமான சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். நாம் இந்த உம்மத்தில் பிறந்ததும் சிறப்பிலும் மிக சிறந்த ஒரு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் சுமார் 1500 வருடங்களாக எந்த ஒரு தலைவரை பற்றியும் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு கொண்டே எந்த அளவுக்கு என்றால் அவருடைய புகழை எந்த இடத்திலும் மறைக்க முடியாமல் அதை சொல்ல மறுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பறக்க வைத்திருக்கின்றான். இதற்கே நாம் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் புகழை செலுத்தக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சுமார் 1501வது ஆண்டான ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். செற்றையறத்தால் அடுத்த வாரம் ஜும்மாவுடைய நாள் ரபியுல் அவ்வளுடைய பிறை ஒன்றாக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் நாம் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்ப இந்த உம்மத்தில் அதிலும் இந்த உலகத்தில் சுமார் 1500 வருடங்கள் ஒரு தலைவரை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இதிலும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அந்த தலைவரை இப்பொழுது நம்முடைய வாலிப சமூகத்தினர் மறக்கக்கூடிய ஒரு நிலையில், மிகவும் ஒரு மோசமான நிலையில் இப்பொழுது உள்ள இந்த வாலிபர்கள் வீட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காரணங்கள், முதல் காரணம் பெற்றோர்கள், இரண்டாவது காரணம் நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அலைபேசிகள். இந்த இரண்டும் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. 1500 ஆண்டுகளாக பேசப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகம் மறப்பதற்கு மிக முக்கியமான 2 காரணங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், முதல் காரணம் பெற்றோர்கள்.
எந்த ஒரு தந்தை ஒரு தாய் யோசிப்பாங்க, தன்னுடைய பிள்ளை பிறந்த பிள்ளை முதல்ல அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லி ஒரு தாய் யோசிப்பாள். அதே தகப்பன் யோசிப்பாள், முதலில் என்னுடைய மகன் அல்லது என் மகள் அத்தா என்று கூப்பிடணும், தந்தை என்று கூப்பிடணும் என்று யோசிக்கக்கூடிய இந்த சமூகம் தன்னுடைய ரசூலை ஏன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பூட்ட மறந்து விடுகின்றார்கள்? அவருடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எட்டி வைக்க மறந்து விடுகின்றார்கள். இந்த உலகத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு. ஆரம்பத்திலிருந்து சுமார் 5 வயதிலிருந்து 22 அல்லது 25 வயது வரைக்கும் ஒரு மாணவன் அல்லது மாணவிக்கு இந்த உலகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மக்கள் தன்னுடைய ஈரோலக தலைவராக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை கொடுப்பதற்கு மறந்துவிட்டதன் காரணமாகத்தான் இந்த சமூகம் இந்த ஒரு விளிம்பில் காற்று கொண்டிருக்கின்றது. நாம் இதை மாற்ற வேண்டும். நம்முடைய உம்மத்திற்கும் நம்முடைய வாலிபர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் எடுத்து உரைக்க வேண்டும். காரணம், இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களிடம் உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை கூறுகின்றார்கள். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவனாக இருந்தால் விளையாட்டுத் துறையில் மிக சிறந்தவனாக இருக்கக்கூடிய ஒருவரை காண்பித்து இவர்தான் என்னுடைய தலைவர், நான் இவரைத்தான் பின்பற்றுகின்றேன். இதையும் நம்ம கவனம் வைத்துக் கொள்ளணும். தலைவர்னா சும்மா பேரளவுல இல்ல, தலைவருக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது. ஒரு தலைவரை பார்த்துதான் அந்த மொத்த உம்மத்தும் அந்த மொத்த கூட்டமும் அந்த தலைவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் அணுவணுவாக தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழுவார்கள். அதை கண்கூடாக நம்முடைய வாலிபரிடத்தில் பார்க்க முடிகின்றது. அவர்கள் யாரையெல்லாம் தலைவர்கள் என்று கூறுகின்றார்களோ, அவர்கள் எவ்வாறு ஆடை அணிகின்றார்களோ அந்த ஆடையை நம்முடைய வாலிபர்கள் அணிந்திருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு முடிவெட்டுகின்றார்களோ அந்த முடிவெட்டக்கூடிய பண்பை நம்முடைய வாலிபர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதீஸில் வந்துள்ளது, யார் மாற்றாரை பின்பற்றுவாரோ அவர் நாளை மறுமையில் அவர்களின் தலைமையின் கீழ் தான் எழுப்பப்படுவார்கள். நஊது பில்லாஹ். நம்முடைய வாலிபர்கள் ஒரு மாற்றாரை பின்பற்றி அவர் அணிந்தது போல் ஆடை அணிந்து, அவர் வெட்டியை போல் தன்னுடைய முடியை வெட்டி கொண்டு, அவர் நடந்தது போல் எல்லா நடவடிக்கைகளும் அவர் நடந்தால் அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். நாளை கியாமத்தில் எழுப்பும் பொழுது அந்த மனிதருக்கு கீழ்தான் அனைத்து வாலிப சமூகம் எழுப்பப்படுவார்கள். அப்படியாப்பட்ட மனிதர் சொர்க்கத்துக்கு வருவாருன்னு சொல்லி நம்மளாம் எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. அப்ப நம்முடைய வாலிபரோட நிலைமை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கென்று பல விதமான தியாகங்களை செய்துள்ளார்கள். அதிலே ஒரு சிலதை மட்டும் நான் இங்கே கூற ஆசைப்படுகின்றேன். காரணம், அவருடைய வாழ்க்கையை பேச ஆரம்பித்தால் நம்முடைய ஆயுள் முடிந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை எவ்வாறு வளர்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குழந்தை பிறப்பில் ஆரம்பித்து ஒரு மனிதன் இறப்பு வரைக்கும் அனைத்து விதமான விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்துவிட்டு சென்று உள்ளார்கள். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் திருமறையில் கூறும்போது இவ்வாறாக கூறுவான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டமாக உங்களுக்கு உங்களுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாக நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தை குர்ஆனில் போற்றி ரப்புல் ஆலமீன் திருமறையில் கூறியிருக்கின்றான். அப்படியாப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையுடைய விஷயத்தில் பல இடங்களில் நம்முடைய உம்மத்திற்காக அவருடைய அந்த உம்மத்திற்காக பல துன்பங்களை அவர்கள் சகித்துள்ளார்கள். அதிலும் முக்கியமான ஒரு துன்பம் என்னவென்றால் தாயிஃபுடைய சம்பவம். யாராலும் அதை மறுக்க முடியாது, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அல்லது உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகள் தாயிஃபை சென்று பார்த்திருக்கலாம். அந்த இடம் அவ்வாறான மாறுவதற்கான ஒரே காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பட்ட துன்பங்கள் என்று இமாம்கள் எழுதியுள்ளார்கள். காரணம், அரேபியா கண்டம் முழுவதும் பாலைவனமாக இருக்கக்கூடிய நிலைமையில் தாயிஃப் மட்டும் பச்சை பசேன் என்று பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டியை கொண்டு போய் சஹாரா பாலைவனத்தில் மத்தியில் வைப்பது போன்றுதான் சவுதி அரேபியாவுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா தாயிஃபை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டு சுமார் 9வது ஆண்டு
அவர்கள் மக்காவில் குறைஷிகளுடைய தொல்லை தாங்க முடியாமல் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாயிஃபுக்கு பயணப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று தாயிஃபுடைய தலைவர்களான 3 நபர்களிடம் இஸ்லாத்தை பற்றி எடுத்து உரைத்தவுடன் அவர்கள் மூவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தியது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் என்னை தூதுவராக அனுப்பி வைத்திருக்கின்றான், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிய ஒரே ஒரு காரணத்திற்காக நபி அவர்களை மூவரும் கேவலப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபருடைய கைகள் எல்லாம் கற்களை கொடுத்து விட்டு நபி அவர்களை அடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம். அந்த விஷயத்தை கூறும் பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸில் தெளிவாக கூறியுள்ளார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுடைய வீதிகளில் அவருடைய மேனியில் ரத்தம் சொட்ட அவர்கள் தாயிஃபில் இருந்து வெளியே வந்து ஒரு பாறையின் அருகில் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த பாறை இப்பொழுதும் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அந்த பாறையின் அருகே அமர்ந்திருக்கும் பொழுது பக்கத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நபியினுடைய கணுக்கால் அந்த இடத்தில் உடைந்து விட்டது, கணுக்காலுடைய எலும்பு உடைந்து விட்டது என்பதாக கூறிய ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலா நபியுனா அலைஹி ஸலாத்து வஸலாம் மானவரின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு அனுமதி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த தாயிஃபுக்கு 2 புறமும் இருக்கக்கூடிய மலைகளை நீங்கள் அனுமதித்தால் அந்த மலைகளை ஒன்றாக நசுக்கி உள்ளே இருக்கக்கூடிய மக்களை முழுவதுமாக நான் அழித்து விடுவேன் என்பதாக அவர்கள் அனுமதி கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பதில் உரைத்தார்கள், இந்த மக்கள் அறியாமையில் செய்து விட்டார்கள். இதே அந்த இடத்தில் நீங்களோ அல்லது நானோ இருந்தால் நாம் என்ன ஒரு பதிலை உரைத்திருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு தலைவராக இருந்து தன்னுடைய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய கூட்டத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை நாம் நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். இவர்கள் அறியாமையில் அதை செய்து விட்டார்கள், இவர்கள் இல்லை என்றாலும் இவருடைய சந்ததியர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது மட்டுமா, இதை தொடர்ந்து பல துன்பங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நிகழ்ந்துள்ளது. அடுத்ததாக ஷுஅபே அபீ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு நபி பெருமானாரும் அவர்களுடன் இருந்த இஸ்லாமியர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் சுமார் 2 ஆண்டு காலம் மக்காவை விட்டு வெளியே அனுப்பி வைத்து விட்டார்கள். அவரிடத்தில் எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடாது, முஸ்லிம்களிடத்தில் காபிர்கள் எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடாது, முஸ்லிம்கள் இடத்தில் காபிர்கள் எந்த ஒரு திருமண ஒப்பந்தங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த ஒரு உறவாடலும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த அளவுக்கு என்றால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக எழுதி காபத்துல்லாவை தொங்க வைத்து விட்டுவிட்டு நபி அவர்களையும் சஹாபாக்களையும் சுமார் 2 ஆண்டு காலங்கள் மக்காவை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். அப்பொழுது நபி அவர்களும் சஹாபாக்களும் பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து அந்த 2 ஆண்டுகள் பலவிதமான துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்திருக்கின்றார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து காஃபிர்களையும் முழுமையான முறையில் அளித்திருப்பான். ஆனால் அங்கேயும் பொறுமையாக இருந்து அவருடைய கூட்டத்திற்கு ஒரு சிறந்த தலைவராக இருந்து என்னுடைய கூட்டம் மடைமையின் காரணமாகத்தான் இவ்வாறு செய்கின்றார்கள், நான் அதை பொறுத்து போகின்றேன் என்று அவர்கள் பொறுமையாக இருந்த இந்த கூட்டத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இது மட்டுமா, இன்னும் பல சிக்கலான சிரமங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துள்ளது. நாம் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரம் நாம் அவர்கள் இந்த மெம்பரின் மீது ஏறி குதுபா செய்கின்றார்கள். இந்த மெம்பருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை கூறி உள்ளார்கள்.
அடிப்படையில் புகாருடைய தொழுகை நான்கு ரக்காத். ஆனால் நாம் ஜும்மாவுடைய நாளன்று 2 ரக்காத்து தான் தொழுகுவோம். மற்ற 2 ரக்காத்துடைய நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த மெம்பரில் வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால் முஹத்திஸீன்கள் கூறியுள்ளார்கள், ஹதீஸில் வந்த ஒரு கருத்தை கூறியுள்ளார்கள், ஜும்மாவுடைய நாளில் இமாம் மெம்பரில் நின்று குத்பா ஓதி கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்தில் எல்லாம் மண் தரை, கீழே இருக்கக்கூடிய கல்லை நவுத்தி வச்சாலும் உங்களுடைய ஜும்மாவுடைய நன்மைகள் முழுமையாக முறையில் போய்விடும் என்று கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவருடைய பேரரான ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய ஜுப்பாவை அணிந்து வந்தார்கள். நல்லா விளங்கிக்கணும், குத்துபா அவ்வளவு ஒரு மகத்துவமான இடம். நபி அவர்கள் குத்துபா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளியுடைய வளாகத்தில் உள்ளே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய ஜுப்பாவை அணிந்து கொண்டு உள்ளே வருகின்றார்கள். இதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்துபாவை அப்படியே நிறுத்திவிட்டு நேராக சென்று தன்னுடைய பேரரை தோளின் மீது அமர்க்க வைத்துவிட்டு வந்து மீண்டும் அந்த குத்துபாவை செய்தார்கள். குத்துபாவிற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நபி அவர்கள் தன்னுடைய பேரர் வந்தவுடன் அந்த குத்துபாவை நிறுத்திவிட்டு சென்றார்கள். ஆனால் அந்த பேரருடைய ஷஹீதுடைய விஷயத்தை ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் அறிவிக்கின்றான். இது மட்டுமா, அந்த பேரர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி பேசியிருக்கின்றார்கள் என்றால், என்னுடைய ஈரை கொலை துண்டு ஃபாத்திமாவுடைய மகனார்கள் இருவரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இன்னும் ஒரு ஹதீஸையும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள், அல் ஹுசைனு மின்னி, ஹுசைன் என்பவர் என்னிலிருந்து வந்தவர், வான மின்ஹு, நான் ஹுசைனிலிருந்து இருக்கின்றேன். இதற்கு 2 விதமான கருத்துக்களை கூறுவார்கள். ஹுசைன் என்னுடைய பேரர், என்னுடைய ஜாடை ஹுசைனிடம் இருக்கும் என்பதாக முஹத்திஸீன்கள் கூறியுள்ளார்கள். அந்த ஹுசைன் மற்றும் ஹசன் ரலியல்லாஹுடைய ஷஹீதுடைய விஷயத்தை ரப்புல் ஆலமீன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அறிவிக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள் நபி அவர்களுக்கு, உங்களுடைய முதல் பேரர் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார். உம்முடைய 2வது பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்று கூறியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் காட்டாத இருந்த நபி அவர்கள் அந்த நேரத்தில் ஒருவருக்கு வாயிலையும் மற்றொருவருக்கு தொண்டையிலே முத்தமிட்டார்கள். இதை பார்த்தவுடன் ஃபாத்திமா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் இவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரிவினையும் கொடுத்ததில்லை. உதாரணத்துக்கு நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஹுசைன் ரலியல்லாஹு இந்த தோல்ல வச்சிருந்தாங்கன்னா ஹசன் ரலியல்லாஹு இந்த தோல்ல வச்சிருப்பாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு நபியோட சஜ்தா இருக்கும் மேல ஏறி உட்கார்ந்தாங்கன்னா ஹசன் ரலியல்லாஹு உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு பிரியமா இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முத்தத்தில் வேறுபாடு கொடுத்தவுடன் ஃபாத்திமா கேட்டதற்கு பதில் கூறினார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்தார், வந்து என்னிடம் அறிவித்து சென்றார், உங்களுடைய பேரர் ஹசன் அவர்கள் விஷம் கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார், உங்களுடைய பேரர் ஹுசைன் அவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்று கூறியவுடன் தன்னுடைய ஈரை கொலை துண்டு ஃபாத்திமா அம்மா அழுது கொண்டு கேட்டார்கள், நபி அவர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உம்மத்திற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தான துஆ ஒன்று கொடுத்திருக்கின்றான் அல்லவா, அந்த துஆவை உங்களுடைய பேரர்களுக்காக நீங்க கேளுங்கள் என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த துஆ இவர்களுக்கு அல்ல, நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திற்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் நம்மை தான் முன்வைத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒருபடி மேல் கூற வேண்டும் என்றால் சக்கராத்துடைய நிலைமை, யாராலும் அந்த சக்கராத்துடைய நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியாது. எப்பொழுது நம்ம ரூஹ் வெளியே போகும் என்று அந்த ரூஹ் திணறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் படுத்திருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் மௌத் அவர்களும் வந்து விட்டார்கள். வந்து நபியிடம் அனுமதி கேட்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நபிமாருடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அவரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுள்ளான். அந்த கட்டளையின் பேரில் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். நபியே, உங்களிடத்தில் ரூஹை வாங்கி கொள்ளலாமா என்று கேட்டவுடன் நபி அவர்கள் முதலாவதாக ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள், எனக்கே இவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கின்றது,
அல்லாஹ் எனக்காகத்தான் இந்த பூமியை படைத்தான், எனக்கே இவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கின்றது, என்னுடைய உம்மத்தினர் என்ன பண்ணுவார்கள் சக்கராத்துடைய நிலைமையில் என்பதை நீங்க அல்லாஹ்விடம் கேட்டு வாருங்கள் என்றவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் மௌத் அவர்கள் நேராக அல்லாஹ்விடம் சென்று கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நபி இந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார், நான் என்ன பதில் கூறுவது என்று கேட்டவுடன், இதைவிட பன்மடங்காக இருக்கும் என்பதாக நீங்கள் கூறுங்கள் என்றவுடன் மீண்டும் இருவரும் வேகமாக பூமிக்கு வருகின்றார்கள். வந்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இதைவிட பன்மடங்காக இருக்கும் என்பதாக கூறியிருக்கின்றான் என்றவுடன் அந்த நிலைமையில் அவர்களால் அந்த சக்கராத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதர் வரை இருக்கக்கூடிய அனைவருடைய சக்கராத்துடைய சிரமத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கே கொடுத்து விடட்டும், இதை நீங்கள் அல்லாஹ்விடம் கூறுங்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த 2 மலக்களிடம் கூறி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு ஒரு இரக்கத்தையும் எந்த அளவுக்கு ஒரு பிரியத்தையும் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு படி தெளிவாக கூற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மிஅராஜுடைய பயணம், அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு மட்டும் கொடுத்த ஒரு பயணம், நபியுடைய தனி சிறப்பில் அது ஒரு தனி சிறப்பு. அல்லாஹ்வுடைய அருகில் இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறினான், ஸலாமு அலைக யா அய்யுஹன் நபியோ என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியவுடன் நபியவருடைய முகம் மாறிவிட்டது. அதுவரைக்கும் புன்னகையுடன் இருந்த நபி அவர்கள் ஒரு கடுமையான சோகத்துக்கு ஆழ்த்தப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் எனக்கு மட்டுமா, என்னுடைய உம்மத்தினர் என்ன பண்ணுவார்கள் என்று அங்கேயும் நம்மையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தி கேட்டார்கள். அப்பொழுது அந்த நபிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நபி நமக்கு நம்மின் மீது இவ்வளவு ஒரு பிரியம் வைத்திருந்தார்கள், நாம் எப்பொழுது அந்த நபியை பிரியப்படுவது? காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், லா யுமினு அஹதுக்கும், ஒவ்வொருவரும் பரிபூர்ண முஃமினாக ஆக முடியாது. என்னை நீங்கள் உங்கள் பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உங்கள் உயிரை விட, அனைத்து மக்களை விட என்னை நீங்கள் பிரியப்படும் வரை நீங்கள் பரிபூர்ண முஃமினாக ஆக முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அந்த பரிபூர்ண முஃமினாக நாம் எப்பொழுது ஆகுவது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அணுவணுவாக பின்பற்றுவது. காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை இறக்கும் வரை அனைத்து விஷயத்திலும் நாம் சுன்னத்தை முழுமையான முறையில் பின்பற்றுவதுதான் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்ததற்கான ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓதுவது, இது 2 தான் அவர்கள் மீது நம்முடைய பிரியத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொண்டு, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய நல் மக்களாக ஆக்கி அருள்வானாக, துஆ செய்தவனாகும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆஷிகே ரசூலாக உண்மையான முறையில் நபியை நேசித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய மன்னரையில் காண்பிக்கப்படும் பொழுது, இது யார் என்று கேட்கப்படும் பொழுது, இவர்தான் நம்முடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பதிலை உரைக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதே போன்று நாளை சுவனத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.